Hi friends, welcome to ANBIL SAHITYA Education Channel. In the channel, TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination, அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமதி ரவிச்சந்திரன். காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள்ங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுடைய சிலபஸில் டவுட்ஸ் இருக்குது, பேட்டர்னில் டவுட்ஸ் இருக்குது. நிறைய நான் கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணேங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கோ நம்ம ஏற்கனவே படிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளிஃபைடான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவதுங்க, ஏற்கனவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜிஓவை பேஸ் பண்ணி அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி மோஸ்ட் ப்ராபபிளி 3rd வீக் ஆர் 4th வீக்கில் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு தெளிவு இருந்தால் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியும். ஸோ அதனால் இது சிம்பிளிஃபைடாக மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 200 மார்க்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 200 மார்க்ஸை காலையிலையும் நம்ம எழுதுகிறோம், மத்தியானத்துலேயும் எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி கிளியராக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 3 மணி நேரம் நம்ம எழுதுகிறோங்க. அந்த 100 மதிப்பெண்கள் இருக்கக்கூடியதையே 2ஆக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா செக்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா எப்படி யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பார்ட் 1 பிரித்து வச்சு அவங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ் வரும், மேக்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட் எல்லாமே வரும், சரிங்களா? ஆனால் இதில் அவங்க என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் அ காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக 50 கேள்விகளும் தமிழாக இருக்குமா, இல்லை தமிழில் சில கேள்விகள் மட்டும் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிட போகுது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் தெரியுது, தமிழ் நம்ம கட்டாயமாக எல்லாருமே படிக்கணும். ஏன்னா அவுட்சைடர்ஸ் தமிழ்நாட்டில் ஜாப் வாங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்கள அவாய்ட் பண்ண வைக்கும். தமிழ் தெரியாமல் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலான தமிழ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது 3 மணி நேரத்தில் முதல் 1 மணி நேரத்துலையே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 50 மார்க், அதாவது 50 கேள்விகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இதை உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ABCDE அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்னுங்க. ஸோ இதில் ABCD கொடுக்குறாங்களா, ABCDE கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சரிங்களா? ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷினுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணுவோம். அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ 3 மணி நேரத்தில் முதல் 1 மணி நேரம் போயிடுச்சுன்னா நம்ம கையில் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் 5-10 மார்க் கேள்விகள் நீங்கள் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் பார்த்திங்கன்னா எஸ்ஏ பேட்டர்னில் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ பேராகிராஃபாக நம்ம எழுதுவோம். ஸோ அந்த பேட்டர்னில் எழுதக்கூடியது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்க. இந்த பகுதிகளில் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட். நீங்கள் பாட்னி படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 8 கேள்விகள்லேருந்து மிகவும் சிறப்பாக பதில் நன்றாக தெரியக்கூடிய கேள்வியை செலக்ட் பண்ணி அதற்கான சரியான பதிலை நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கோர் கிடைக்கும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும். ஸோ எக்ஸாமில் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் நான் போடுறேங்க. ஸோ காலையிலேயே உங்களுக்கு 100 மார்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 மணி நேரத்தில் அப்ஜெக்டிவ் முடிச்சிடுறீங்க, டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டியும் முடிச்சிடுறீங்க. அடுத்ததுங்க மதியம் வந்துடுது. ஆஃப்டர்நூன் செக்ஷனில்
காலையில் மாதிரியே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இருக்குங்க, அப்ஜெக்டிவ் டைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பேப்பர் 2. இதுக்கும் 3 மணி நேரங்கள் தான். மொத்த மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்ங்க. காலையில் எழுதின மாதிரியே அப்ஜெக்டிவ் டைப்பு ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வரப்போகுதுங்க. நீங்கள் 1 மணி நேரத்தில் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 50 கேள்விகள், 50 மார்க்குங்க. இதுலேயே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து பிஜியில் படிச்சிருக்கீங்களோ டிஆர்பி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ ஸோ அந்த சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 50 வந்து எடுத்து எழுதணும். நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்டை டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தாங்க இங்கே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஈவன் தோ அப்ஜெக்டிவ் கண்ணு முன்னாடி 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டீட்டெயில்டாக ஆழ்ந்து கண்டென்ட்டை படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த செக்ஷனில் நீங்கள் நல்லா மார்க் வாங்க முடியும். அட்லீஸ்ட் 50க்கு நீங்கள் வந்து ஒரு 47+, 48+ அப்படிங்கிறதையாவது நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நல்லா டீட்டெயில்டாக படிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிலேயே வந்துங்க டிஸ்கிரிப்டிவ் டைப், ஏல அப்ஜெக்டிவ், பியில் டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அவங்க சொல்லியிருக்கிறது ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அவங்க இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்னே அவன் சொல்லலை. சரிங்களா? இப்போ ஆல் யூனிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிற மாதிரி பேட்டர்ன்லேயே வந்து தமிழையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இந்த பி செக்ஷனை கொண்டு வருவாங்களா, இல்லை உங்களுக்கு சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். அதுவும் பர்டிகுலராக சிலபஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து தமிழ் பார்ட்டு இலக்கியம் இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. தமிழ் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே எல்லா நண்பர்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வராத வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரே பகுதி அப்படின்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்டுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டு, ஸ்லெட்டு, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்னுடைய உங்கள் சப்ஜெக்டோட சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். நிறைய பேர் யூஜிசி நெட்டுக்கு பாஸ் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஸ்லெட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய சிலபஸை அழகாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு சம்மந்தமான அத்தனை டாபிக் மெட்டீரியலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்து இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உட்காந்துட்டு பயந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா வந்ததுக்கப்புறமா நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கவும் செய்ய போகிறீங்க. அதனால் இந்த எக்ஸாம் பார்த்து பயப்பட வேண்டாம். எக்ஸாமுக்கு நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த தேர்வுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 2 விஷயந்தாங்க. ஒன்று, நீங்கள் யூஜிசி நெட்டோ இல்லை ஸ்லெட்டோ இல்லை சிஎஸ்ஐஆர் நெட்டு, இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா பிஹெச்டி. நீங்கள் பிஹெச்டி முடித்து டாக்டரேட் நீங்கள் அவார்டு ஆகியிருக்கணும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் வரக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் இந்த தேர்வுக்கு அப்ளையே பண்ண முடியும். நிறைய நண்பர்கள் இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட்டில் கஸ்ட் லெக்சரை எடுத்திருக்காங்க. அதில் நிறைய பேர் கிடச்சி இப்போ காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணி ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு பன்முறையிலிருந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, காலேஜில் வேலை பார்த்துட்ருக்கிறவங்க, ஈவன் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க, நெட்டு ஸ்லெட் வச்சுருக்கிறவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, எல்லா வயதினரும் இதில் வந்து போட்டி போடுவாங்க. அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தாங்க தெரியும். அதனால் சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நண்பர்களே, மனசை தளர விடாதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இந்த தேர்வுக்கு தயாராகுங்க. நம்ம நிறைய அப்டேட்டடான கண்டென்ட் இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வு சம்மந்தமாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணலாங்க. ஏற்கனவே ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பீப்புள், நிறைய ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.